வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த சட்டப்பேரவையில வந்து தமிழக வெற்றிக் கழகம் வந்து மிகப்பெரிய அளவுல ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பெரும்பான்மை எந்தெந்த இடத்துல தவறி போச்சு, திராவிட கட்சிகள் எந்தெந்த இடத்துல வந்து அவங்களோட கோட்டைய தவற விட்டுருக்காங்க அப்படிங்கிற முழு அனலைஸ் நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. அந்த வகையில நம்ம கடலூர் தொகுதியோட 2வது சீரிஸ் பார்க்க போறோம். கடலூர்ல விருதாச்சலம் தேர்தல் முடிவுகள் பார்க்கலாம். விருதாச்சலம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,17,743 பேரும், பெண்கள் 1,23,011 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 29 பேரும், ஆக மொத்தம் 2,40,783 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2,08,431 வாக்குகளும் 86.60% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியில டிஎம்கே கூட்டணியில இருந்த தேமுதிக சார்பில் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க தான் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க 33.20% 69,351 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் எஸ் விஜய் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 32% 66,964 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஏடிஎம்கே கூட்டணியில இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தமிழரசி ஆதிமூலம் அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 28.60% 59,791 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் அமுதா நம்பி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 2.9% 6,047 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் தேமுதிகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 2,387 வாக்குகளும் 1.10% கிட்டத்தட்ட ஜஸ்ட் பாஸ்ல இந்த இடத்துல ஜஸ்டா வந்து அவங்க ஆட்சி இந்த தொகுதியை கைப்பற்றிருக்காங்க பிரேமலதா அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் விருதாச்சலம் கடந்த 5 தேர்தல்களில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டிஎம்கே கூட்டணியில இருந்த தேமுதிக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 33.20% வாங்கியிருந்தாலும் இந்த தொகுதி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து டிஎம்கேயோட கண்ட்ரோலுக்கு 2021லயே வந்திருக்கு. ஏன்னா எப்படி 2016ல ஏடிஎம்கே இருந்துச்சோ அதே மாதிரி டிஎம்கேக்கு மாறி இருக்கு. ஸோ அந்த சார்ட் அப்படியே மாறி இருக்கு மக்களே. நீங்களே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு வந்து ஏடிஎம்கே இருந்து கிட்டத்தட்ட போன தடவை ஏடிஎம்கே 66 தொகுதிகளா எல்லா கூட்டணிகளோட சேர்த்து 74 வச்சிருந்தாங்க. ஸோ 74ல கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 133 தொகுதிகள் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2016ல தனியா நின்று ஜெயிச்சுட்டு போனாங்க. ஸோ இருந்தாலும் அது பாதியா இருந்தாலும் அது வந்து கண்டிப்பா வந்து போன தடவைக்கு இந்த தடவை வந்து ஏடிஎம்கே மிகப்பெரிய அளவில் சரிவை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. டிஎம்கேவும் அந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கு மக்களை. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 52%லேருந்து 33% வந்து ஜெயிச்சிருக்காங்க. பட் கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப இந்த தேர்தலில் 19% இழந்திருந்தாலும் இந்த தடவை வந்து கொஞ்சம் வாக்குகளை அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு வெற்றி பெறும் அளவுக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு 32% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் 2016ல மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா இருந்திருக்காங்க. ஸோ 2021ல அது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அந்த சரிவுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரேமலதா விஜயகாந்த் தான் போட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து வாக்குகளும் வந்து சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து 2026 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்ததை பாட்டாளி மக்கள் கட்சி ஏன்னா 2024 நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி அப்புறம் பாரதிய ஜனதா பார்ட்டி இதெல்லாம் மூணும் சேர்ந்தே 50% வாங்கியிருக்காங்க. ஸோ 21.52% போன 2024 தேர்தலுக்கும் 2026 தேர்தலுக்கும் கேப்ல இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. நாம் தமிழர் சொல்லவே தேவையில்லை. நாம் தமிழர் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இந்த 10 வருஷ காலங்களில் வாக்குகள் 3% வச்சிருக்காங்க. பட் ஆனால் வந்து அதுக்கு முன்னாடியே அவங்க 5-6% பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா 2024 தேர்தலில் 8% வாக்குகளை வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. இருந்தாலும் அதை தவற விட்டுருக்காங்க. அந்த அடுத்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா புவனகிரி தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். புவனகிரியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,05,548 பேரும், பெண்கள் 1,06,103 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 13 பேரும், ஆக மொத்தம் 2,07,664 பேரும் வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1,89,834 பேரும் 91.40% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அந்த வகையில் இந்த தொகுதியில் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் அருள்மொழி தேவன் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் தான் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 36.50% 75,707 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து திமுக சார்பில் துரை கே சரவணன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 35.30% 73,220 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் டி மகாலிங்கம் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 24.10% 49,904 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சுமதி சீனிவாசன் அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 2.5% 5,105 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அதிமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 2,430 வாக்குகளும் 1.3% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் புவனகிரி தேர்தல் முடிவுகள் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில்
கடந்த 2 முறை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. 2016ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த தொகுதிக்கு வந்து நான் ஒரு இது படிச்சேன். இந்த தொகுதியில யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த கட்சி வந்து ஆட்சி அமைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2016ல இந்த இடத்துல டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. அவங்க ஆட்சி அமைக்கல. 2021ல இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆட்சி அமைக்கல. 2026லயும் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆட்சி அமைக்கல. ஸோ இந்த மாதிரி எனக்கு 2 தொகுதிகள் போட்டிருந்துச்சு. ஒண்ணு புவனகிரி, இன்னொன்னு சம்திங் திருத்தணியா எனக்கு தெரியல. ஆனா புவனகிரி மட்டும் என் மனசுல நல்லா பதிஞ்சிருக்கு. ஸோ இந்த தொகுதிக்கு இந்த ஒரு கெட்ட பேர் இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சரிவுகள் இருக்கு. அடுத்து டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் 2016ல வெற்றி பெற்றது. 2021 2026லயும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2021 தோல்வி அடைஞ்சக்காக தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இருந்தாலும் என்ன ஒரு காரணம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு 24.10% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.60%, 2.43, 3.60, 4.66, 2.5 அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வாக்குகள் வந்து ஏறி மறுபடியும் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ மீண்டும் வந்து ஏறுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தோட என்ட்ரன்ஸ் வேற இருக்கு. ஸோ என்ட்ரன்ஸ் ஆகி அவங்க வெற்றியும் பெற்றுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இனிமேல் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து சிதம்பரம் தேர்தல் முடிவுகள் பார்த்துக்கலாம். சிதம்பரம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,08,787 பேரும், பெண்கள் 1,13,637 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 12 பேரும், ஆக மொத்தம் 2,22,406 வாக்காளர்களும் பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1,98,886 வாக்குகளும் 89.40% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த இடத்துல டிஎம்கே சார்பில் தமீமுன் அன்சாரி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 35.50%, 69,739 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து அதிமுக சார்பில் KA பாண்டியன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 32.60%, 63,992 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் என் பாரி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 27.80%, 54,584 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் நாகர் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 3.10%, 6,669 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. ஆக மொத்தத்தில் திமுக வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 16,727 வாக்குகளும் 8.4% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனக்கு தெரிஞ்சு இவர் ஒரு கட்சி தலைவர்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து திமுக சின்னத்தில் நிற்க வச்சிருக்காங்க. அந்த வகையில் சிதம்பரம் கடந்த 5 தேர்தல்களில் தேர்தல் வாக்கு சதவீதங்கள் எப்படி 5 தேர்தல்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க மக்களே. ஆனால் டிஎம்கே கூட்டணி இப்போ வந்து தமிழ் அன்சாரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி பெற்றிருக்காரு. அது தமிழக வெற்றி கழகம் வந்து கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா அதிமுகவுக்கு எந்தெந்த இடத்துல செல்வாக்கு இருந்துச்சோ அந்தந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் வந்தங்காட்டி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. திமுகவுக்கு எந்தெந்த இடத்துல செல்வாக்கு இருந்துச்சோ அந்தந்த இடத்துல எல்லாம் தோல்வி தள்ளியிருக்காங்க. ஸோ 2 பேர்த்துக்குமே பேட்டர்ன் கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த இடத்துல வந்து 2016, 2021 கோட்டை விட்டதை இந்த தடவை கைப்பற்றிருக்காங்க திமுக அப்படிங்கிறது தெரியுது. ஏடிஎம்கே பொறுத்தளவுக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் ஒரு கோட்டையாக இருந்திருக்கு. ஸோ பட் ஆனால் இந்த தடவை வந்து கடந்த தேர்தலில் ஒப்பிடுறப்ப இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 18% இழந்திருக்காங்க. கடந்த தேர்தலில் ஒப்பிடுறப்ப 15%, 2021 தேர்தலில் சட்டப்பேரவை தேர்தலில் ஒப்பிடுறப்போ இந்த இடத்துல 18% வாக்குகள் இழந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு 27.80% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.80லேருந்து 3.10 வந்திருக்காங்க. ஆனால் இடையில 6.28% வாக்குகள் கூட வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களும் மிகப்பெரிய அளவில் தோல்வி சந்திச்சிருக்காங்க. அடுத்தது காட்டுமன்னார் கோயில் தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். காட்டுமன்னார் கோயில் பொறுத்தளவுக்கு ஆண்கள் 1,07,361 பேரும், பெண்கள் 1,12,122 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 20 பேரும், ஆக மொத்தம் 2,19,553 பேரும் வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2,02,828 வாக்குகளும் 92.40% வாக்குகள் பதிவாயிருக்கு. அந்த வகையில் இந்த தொகுதியோட மிகப்பெரிய அளவில் ஆளுமையாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஜோதிமணி இளைய பெருமாள் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 45.30%, 85,179 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அன்பு சோழன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 27.70%, 52,116 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் சீனிவாசன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 23%, 43,156 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜிபஜோதி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காங்க. 2.4%, 4,563 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் விசிகாவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 8,133 வாக்குகளும் 4% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க மக்களே. இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க இந்த டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ மீண்டும் வந்து வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ஏடிஎம்கேவும் தோத்து தான் இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்து இந்த இடத்துல வந்து தோல்வி தான் தழுவி
இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. ஏன்னா, இந்த தொகுதியோட ஸ்ட்ராங்கா இருக்கிற கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வந்து மிகப்பெரிய அளவுல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு. ஸோ இந்த தடவையும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள் நிக்கிறதா இருந்துச்சு. பட் ஆனா வந்து ஒரு சில காரணத்தினால அவர் வந்து நிக்க முடியாம போயிருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றியா அவர் வந்து அ நின்னிருந்தாரு அப்படின்னா, மிகப்பெரிய ஏன்னா 33,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. 33,063 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா, அவரு இருந்தாரு அப்படின்னா கொஞ்சம் வாக்குகள் கொஞ்சம் கூட வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட கெப்பாசிட்டி இந்த இடத்துல வந்து இந்த 20% தான். அத வந்து கண்டிப்பா அ இது வந்து கேண்டிடேட்ஸ் பார்த்து விழுந்திருக்கா அப்படிங்கிறத விட இது வந்து அந்த கட்சி பார்த்து விழுந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனேயே தெரியுது. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வெற்றியே பெற்றதில்ல. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்தும் அந்த வாக்குகள் கிடைக்கல அப்படிங்கிறத நம்மளுக்கு பார்த்த உடனேயே தெரியுது. அடுத்து டிவிகே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 23% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க கிட்டத்தட்ட ஒரு 0.64% வந்து 2.4 வந்திருக்காங்க. ஆனா இடையில 4.69% கூட வாங்கியிருக்காங்க. ஸோ அவிங்கள பொறுத்தளவுக்கு இந்த தொகுதிகள் வந்து மிகப்பெரிய அளவுல சோபிக்காம தான் இருக்கு. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2006ல இருந்தே வந்து அவங்களோட கண்ட்ரோல் வந்திருக்கு காட்டுமன்னார் கோயில். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த தொகுதியில இருந்து தான் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட். அவர் வந்து அவரோட அரசியல் வாழ்க்கையில அவர் ஒரு சட்டப்பேரவைக்கு போனது இந்த தொகுதியில் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த தொகுதி வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ராசியான தொகுதியாக கருதப்படுது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு. ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. பார்க்கலாம் அது இன்னும் ஏன்னா அந்த பொறுத்தளவுக்கு இந்த தொகுதி இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அது நாம் தமிழருக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாக்குகள் வந்து இந்த இடத்துல சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. இந்த காணொலிகள் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டேட்டாஸும் உங்களுக்காக நாங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். ஏன்னா நம்ம பிடிச்சி ஏன்னா இந்த இதை பிடிச்சங்காட்டி தான் நானே ஆசையாக பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது பிடிச்சிருக்கும். எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சப்போர்ட் கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் வந்து பட்ஜெட் பற்றி இருக்குது, இன்னும் வந்து பட்ஜெட் பற்றி இருக்குது. அடுத்தது ஃபுட்டோட இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம், சொசைட்டி பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிறது வந்து நான் மிகப்பெரிய அளவில் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எங்களோட இணைந்துருங்க. நன்றி, வணக்கம்.